மக்களே சொன்னோம்னா பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கை கொடுக்குறாங்க. இந்த வீக்லி டாஸ்க்கை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஃபன்னான டாஸ்க் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் நேற்று பிசிக்கல் டாஸ்க்னு சொல்லி கிளப்பி விட்டுருந்தாங்க. நானும் பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஏன்னா வீட்டுக்குள்ள நிறைய பேர் கேமர்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிசிக்கல் டாஸ்க் வச்சாதான் யார் உண்மையான கேமர் யார் பூமர்னு தெரியும் பார்த்தா ஏங்க இது என்னங்க டாஸ்க் என்ன டாஸ்க்னு கேட்க ஏதோ இந்த ஹோட்டல் டாஸ்கே லைட்டா மாடிஃபை பண்ணி அவங்களே சும்மா ஃபன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஒரு பாயிண்ட்டை தெளிவாகவே சொல்லிட்டாரு. இந்த வாரம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நல்ல ஃபன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கைஸ் கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபன் டாஸ்க் கொடுத்தப்போ அந்த ஃபன் டாஸ்க்கை சீரியஸாக பண்ணுறாங்க பிறகு அழிச்சிருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை கொஞ்சம் ஃபன்னாக பண்ணுவாங்க. ஒரு சில பேர் மட்டும் கண்டிப்பாக வன்மத்தில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் இது ஃபிசிக்கல் டாஸ்க் கிடையாது. ஓப்பனாகவே தெரியுது இது வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் கிடையாது. ஒரு ஃபன்னான டாஸ்க் தான். அதை இவங்க எப்படி ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இவங்க ஃபன்னாக எடுத்துகிட்டு போனால் இந்த வாரம் நமக்கு ஃபன் கிடைக்கும். ஃபன்னாக எடுத்துகிட்டு போகாமல் வன்மத்தில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா சண்டைகள் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஓகே. இது என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள மொத்தம் 3 டீமாக பிரித்து விட்ருக்காங்க. வீடை மொத்தமே 3 டீமாக பிரித்து விட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹோட்டல் டாஸ்கில் வீடை மொத்தமே 2 டீமாக பிரிப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வீடை மொத்தமே 3 டீமாக பிரிச்சிருக்காங்க. எந்த டீம்னா கிளீனிங் டீம் 1. ஓகேவா? வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு கிளீனிங் டீம் 1 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்ரூம் டீம். ஓகேவா? அந்த ரெஸ்ட் ரூம் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம்க்கு ஒரு டீம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சாப்பாடு. ஓகேவா? அப்புறம் சாப்பாடுக்கு ஒரு டீமை கொடுத்திருக்காங்க. சமையல் ராணியா ஏதோ ஒன்று பேர் வச்சிருக்காங்க ப்ரோ. என்னது சாம்பார் ஸ்குவாடா? சாம்பார் ஸ்குவாட்னு பேர் வச்சிருக்காங்க. மொத்தம் 3 டீமா பிரிச்சு விட்டுருக்காங்க. இந்த 3 டீம் எதுக்காக விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ்க்காக விளையாடுறாங்க. இந்த டாஸ்கோட எண்டில் எந்த டீம் கிட்ட அதிகப்படியான பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த டீம் வந்து மொத்தமா அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி போட்டிக்கு போட்டி போடுவாங்க. அவ்வளவுதான். எந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடையாது. போன வாரமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கட் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னா யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர் தான் கிடைக்கும். அது ஒரு வித்தியாசமாக கொண்டு போறாங்க. வேனுக்குன்னு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள இந்த ஓட்டுக்களை போட்டு ஒரு மாதிரி ஃபேவரட்டிசத்திலே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேண்டாம். இவனை ஆடுற ஆட்டத்துக்கு அது தேவையே கிடையாது. அந்த வகையில் எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமை பொறுத்தவரைக்கு அடுத்த வர கேப்டன்சி போட்டிக்கு அந்த டீம் மொத்தமாக போட்டி போடுவாங்க. அப்படி ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீம் கண்டிப்பாக நல்லபடியாக உழைப்பாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் மூவ் பண்ண ஒரு நல்ல பிளானாக நான் பார்த்துருக்கேன். சரி, ஓகே. யார் யார் என்னென்ன டீமில் இருக்காங்க, அந்த டீம் எப்பெல்லாம் வீட்டுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிப்பே நம்புறேன். சரி, ஓகே. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எந்த ஸ்குவாட்னா நம்ம சாம்பார் ஸ்குவாட். ஓகேவா? சாம்பார் ஸ்குவாடை பொறுத்தவரைக்கும் பெண்கள் எல்லாருமே ஒரு மொத்தமாக ஒரு அணியில் போட்ட மாதிரி இருக்கு. சாம்பார் ஸ்குவாட் தான் கிச்சன் டீம். ஓகேவா? கிச்சன் டீம் யாரெல்லாம் இருக்கா தெரியுமா? கனி, சாண்ட்ரா, பாரு, திவ்யா, வியானா, இந்த 5 பேரையுமே கிச்சன் டீம்ல போட்டிருக்காங்க. சரி, இந்த 5 பேர் கிச்சன் டீம்ல இருக்கிறனால ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம அவங்க பேர் என்ன சாண்ட்ரா இருக்காங்கல்ல, சாண்ட்ராவை பொறுத்தவரைக்கு கனி ஒரு ஆப்பனண்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வெளியே வந்து சீன் போட்டுக்கிறாங்க. கனி எனக்கு ஆப்பனண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. கனி எனக்கு ஆப்பனண்ட் கிடையாது, கனிலாம் என்னோட எனிமியே கிடையாது, என்னோட எனிமியா இருக்கேன் தகுதி வேணும், அதனால கனிலாம் அப்படி ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கனி பல இடங்களில் சாண்ட்ராவை அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்காங்க. கனியை பார்த்து சாண்ட்ரா கொஞ்சம் பயந்தோம். ஓகேவா? அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இந்த டீமுக்குள்ள பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஒரு டீமை பொறுத்தவரைக்கும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ பார்வை பொறுத்தவரைக்கும் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, வியானாவை பொறுத்தவரைக்கும் நான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஆனால் இங்கே இன்னொரு இக்கு இருக்கு. என்ன தெரியுமா? இது ஒரு டீமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க். டீமாக பெர்ஃபார்ம் பண்ணோம். நீங்கள் எப்படி டீமாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்கள் டீமுக்கு தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அந்த டீம்ஸ்க்கு பாயிண்ட் கிடைக்கும். அது மூலமாக தான் நீங்கள் வந்து அடுத்த வார கேப்டன்சிக்கு நீங்கள் போட்டி போட முடியும். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே டிப்பு நல்லபடியாக வேலை பார்ப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் கண்டிப்பாக சண்டை வரும்னு எனக்கு தோணுது. ஓகேவா? அந்த வகையில் கிச்சன் டீமில் யாரெல்லாம் இருக்கா? கனி, சாண்ட்ரா, பாரு, திவ்யா, வியானா, இந்த 5 பேர் கிச்சன் டீமில் இருக்காங்க. அடுத்ததாக கிளீனிங் டீம். இதில் கிச்சன் டீமுக்கு நான் மொத்தமாக சொல்லிடுவோம். ஸோ கிச்சன் டீம் என்ன பண்ணா சமைக்கணும், சாப்பாடை ஊட்டி விடணும். எப்படி இப்போ ஏதாவது ஒருத்தவங்க வந்து எனக்கு சாப்பாடை ஊட்டி விடுங்கப்பா அப்படின்னா சாப்பாடை நீங்கள் ஊட்டி விடணும். அதை நீங்கள் அந்த ப்ரமோலே பார்த்துருப்பீங்க. நம்ம பாரு வந்து வன்மத்தில் அப்படியே சாப்பாடவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோரா வாய்க்குள்ள கொண்டு குத்துறாங்க. இப்படிலாம் வன்மம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இந்த பாயிண்ட்ஸை யார் கொடுப்பா? அதுதான் இங்கே மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. மேபி இவங்களுக்குள்ளே மாற்றி இந்த டீம் நல்லா பண்ணிக்கிட்டாங்க, இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, இப்படி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களா? இல்லை பிக் பாஸ் மேலேருந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாரா? என்னன்னு தெரில. ஓகேவா? மேபி யாராச்சும் கெஸ்ட் மாதிரி வீட்டுக்குள்ள அனுப்பி அவங்க போய் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களா? அப்படிலாம் இருக்காது. நான் என்ன ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன், சபரி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இல்லை காய்ஸ், அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்சு எண்ட் ஆஃப் த டேல
அவங்கெல்லாம் மொத்தமாக அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்து இவங்க சூப்பராக பண்ணாங்க, அவங்க சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பாயிண்ட்ஸ் கொடுப்பான்னு எனக்கு தோணுது. ஓகேவா? அந்த வகையில் பாருக்கான வன்மத்தை நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். அடுத்தது கிளீனிங் டீம். ஸோ கிளீனிங் டீமை பொறுத்தவரைக்கும் காமு மாமா, கெமி, பிரஜன், விக்ரம், சுபிக்ஷா. ஓகேவா? இந்த 5 பேர் தான் வீடை மொத்தமாக க்ளீன் பண்ணணும். ஆனால் இங்கே என்னால் ஒரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சு, நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்களா, சாரி கைஸ், பாட்டு பாடணும்னு தோணுச்சா தான் பாடினேன். ஸோ சாண்ட்ரா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்டில் அப்படியே பெட்டில் அழகாக உட்காந்துட்டு என் கால் அமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை கால் அமுக்க விட்டுருக்காங்க. எனக்கு சாண்ட்ராவை பார்க்கும்போது ஏதோ அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு 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 மைண்ட் செட்டில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. அந்த அது ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு இந்த புத்தின்னு சொல்லுவாங்க, எலைட் புத்தி, அப்படி ஒரு மாதிரி அப்படி நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஃபீல் எனக்கு சாண்ட்ரா கிட்ட இருந்து வருது. ஏன்னா சாண்ட்ரா பண்ணுற விஷயங்களும் அப்படி தான் இருக்குது. வீட்டுக்குள்ள வந்த ஒரு சில நாட்கள்லேயே ரம்யாவை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. இந்த வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் கொடுக்கணும், அவள் தானே கொடுக்கணும், அவள் தான் அப்படிப்பட்ட இதுலேருந்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சுபிக்ஷாவை பேசும்போது கொஞ்சம் குறைச்சி தான் பேசுகிறாங்க. ஸோ எனக்கு அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு ஸ்மெல் வருது. ஓகேவா? அந்த ஒரு எலைட் வாடை வருது. அது என்னன்னு தெரில. ஓகேவா? மேபி நான் தப்பாக இருக்கலாம். பட் நான் கவனிச்சோர்த்து எனக்கு அந்த ஒரு ஃபீல் வருது. அந்த வகையில் சுபிக்ஷா வந்து சாண்ட்ராக்கு காலில் அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுட்டு, அந்த கிளீனிங் டீமை பொறுத்த வரைக்கும் அந்த பெட்டு கிட்ட எல்லாம் க்ளீன் பண்ண போகும்போது மேபி இவங்க ஏதாவது ஒர்க் பண்ண சொன்னால் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் சாண்ட்ரா அவர்கள் வேலை வாங்குறாங்க. அதை ப்ரமோலே ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அந்த வேலை எனக்காண்டி செய்யுங்க, இந்த வேலை எனக்காண்டி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு எல்லாரையும் வேலை வாங்கிடுவாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்டாகவே போயிடும். கண்டிப்பாக சண்டைகள் தான் வரும். பட் பிக் பாஸ் ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த வாரம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இவங்க எப்படி கொண்டு போறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் கிளீனிங் டீம்ல காமு மாமா, கெமி, பிரஜன், விக்ரம், சுபி. ஓகேவா? அடுத்த வாஷ்ரூம் டீம். ஸோ வாஷ்ரூம் டீமை பொறுத்தவரைக்கும் அரோரா, சபரி, ரம்யா, எஃப்ஜே, வினோத், அமித். ஸோ இவங்க எல்லாரையுமே வாஷ்ரூம் டீமை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வாஷ்ரூம் டீம்ல என்ன பண்ணுன்னா, வீட்டுக்கு யாருக்கா ஒருத்தருக்கு அவசரமா ஏதாவது வருதுன்னா இந்த ரெட் கலர் கார்பெட் இருக்குல்ல, அதை விரிச்சு கூட்டு போனோம். தெரியுதா? சீசன் 1 2 நம்ம ஜூலிக்கான சீசனு, அதில் வந்து நம்ம ஓவியா பண்ணாங்களே, நில்லுமான கார்பெட்டில் கூட்டு போகிறேன் நில்லுமான்னு சொல்லிட்டு அந்த கார்பெட்டை விரிச்சு இழுத்து கூட்டு போனாங்களே, அந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த கார்பெட்டில் நிப்பாட்டை வச்சு ஒன்று இழுத்துட்டு போகணும், இல்லாட்டினா அப்படி நடக்க வச்சு கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த சீனை அதில் காமிக்கிறாங்க. அந்த ப்ரொமோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம பாரு அவர்கள் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ பாட்டு பாடிட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனுங்க பாருங்க, அது சீசன் செத்து போச்சு. இந்த வாரம் நல்ல ஃபன் இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் அதை இவங்க எப்படி ஃபன்னாக கொண்டு போகிறாங்களோ அதை பொறுத்து கண்டிப்பாக ஃபன் இருக்கும். ஆனால் இது ஒரு ஃபன்னான டாஸ்க் தான். இவங்க நினச்சா இந்த என்ன இது வியானா என்ன எஃப்ஜெட் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி சின்ன சிறுசிக்க அவங்க நினச்சா இந்த டாஸ்க்கை ஃபன்னாக கொண்டு போய் இந்த வாரத்தை வந்து பயங்கரமாக கொண்டு போகலாம். பட் அவங்க நினச்சி காய போட்டாங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். அவ்வளோதான். இப்போ சீசனே வருது பாருங்க, இந்த வாரம் படுத்துரும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க, எண்ட் ஆஃப் த வீக்கில் எந்த டீம் கிட்ட அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த டீம் அடுத்த வர கேப்டன்சிக்கு மொத்தமாக போய் போட்டி போடுவாங்க. ஸோ எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமுக்கு லக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே மொத்தம் 16 பேர் இருக்காங்க அப்படி தானே. ஆனால் டீம்ஸை பிரித்து விட்ருக்கிறது எல்லாமே பார்க்க போனால் 10 பேர் தானே இருக்காங்க. இல்லை 16 பேர் வந்துட்டாங்களோ? ஆமாம்மா 16 பேர் வந்துட்டாங்க. சாரி நான் தான் கொஞ்சம் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டேன். அக்கா மாதிரியே நானும் யோசிச்சிட்டேன். ஸோ அந்த வகையில் பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க, இந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு. ஆனால் இது ஃபிசிக்கல் டாஸ்க் கிடையாது. நேற்று நம்ம ரொம்ப ஹைப்பான ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு, ஆனால் இது ஃபிசிக்கல் டாஸ்க் கிடையாது காய்ஸ். இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? இவங்க நல்லபடியாக கொண்டு போவாங்களா இல்லை அழிச்சிருவாங்களா? இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த